தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதி பிரச்சாரத்திற்காக புறப்பட உள்ள நிலையில் பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்மட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. காலையில இவனால 5 கிலோமீட்டர் ஓட வேண்டி இருக்கே. ஐயோ, இந்த ஊருக்குள்ள மொத்தமே 4 தெரு தான் இருக்கு. இதே ஒரு மனுஷன் எத்தனை தடவை சுத்தி வரலாம். நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நல்லாவே இருக்க. ஏன் உனக்கு இந்த வேலை? இப்பெல்லாம் குனிஞ்சா குண்டு வடிக்கதான் பேசினா போச்சு. அதான் குண்டு இருக்கான்னு செக் பண்ணேன். ஆமா, இவர் அயல் நாட்டு லீடரு, இவரை குண்டு வச்சு கொல்றாங்க. ஏண்டா நாய, உன்னை சாவடிக்கிறதுக்கு சேவிங் பண்ணி போட்ட பாதி பேடு பத்தாது. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர் தூய அந்தோணியார் ஆலயத்திற்கு சென்று மண்டியிட்டவாறு பிரார்த்தனை மேற்கொண்டவாறு நேரடியாக பங்கு தந்தையை நோக்கி சென்றார். மண்டலத்தில் இருக்கும் பரம பிதாவை தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமல் நான் செய்த சகல பாவனை பொறுத்து மண்ணு தருப்புரிய வேண்டும் ஆண்டவரை டீச்சர். இதுவரைக்கும் எந்த பரிசுமே விழுகலைங்க. 1 2 3 4 என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி சரி, வகுந்து விடுவேன். சரிங்க, எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். செல்லுங்கள் தோழர்களே. சரிங்க சரிங்க. பொண்ணு கம்பி மேல நடக்க போகுது, கை தட்டுவோம். எல்லா எதுக்கு ஒரு சான் வயிற்றுக்கு எங்களை நேசிக்கின்ற நல்ல பெரும தகப்பனே, தகப்பனே, இந்த அருமையான காலை வேளையிலே தேவனை ஸ்துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ரிபரிபரிப்பா சலமன் பாப்பே ஏசுவிடம் கேப்பியா. 8வது அதிகாரத்தை ஏசு என்னடா சொல்லிருக்காரு? இவ்வளவு அதிகாரமா கேக்குறானே, தப்பா சொன்னா கொன்றுவானோ? பொதுவா சொல்லுவான், எது சொன்னாலும் அவர் நல்லதா தாங்க சொல்லிருப்பாரு. அதை போட்டு என் கிளறிக்கிட்டு இருக்கீங்க, போய் வேலை வெட்டிய பாருங்க. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட்ட ஒண்ணு இருக்கு. அப்பனே முருகா, செந்தூர் வாழ் செல்வ குமரா, வேலெடுத்து வீசி காட்டியவனே, தமிழனின் தனி தேவா, இளமையே எழிலே, அமுதமனும் தமிழ் மொழி அழியாது இருக்க இந்த சூனாப்பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே, அருள் புரிவாய். அப்பனே பெரிய கட்டபொம்மன் சிவாஜி ராத்திரி குடிச்ச போதலையாம மாரியத்தால் வந்து முருகனை கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு. போனாயா அந்த பக்கம். இப்பதானே விஜய் வந்திருக்காரு, அவருக்கு வாய்ப்பு தர வேணான்லாம் இல்ல, வந்து ஃபர்ஸ்ட் அவர் எல்லாமே கத்துக்கணும், நிறைய பாக்கணும். அமுல் பேபி, நீ முதல்ல பல்லாங்குழி விளையாடணும், அதுக்கப்புறம் பாண்டி விளையாடணும். அதெல்லாம் விட்டுட்டு நேரா WWF தான் விளையாடுவேன்னு சொன்னா அப்புறம் மூஞ்சி முகரெல்லாம் அடிபடும்ல. அவரு கூட இருக்கிறவரை அவங்க கூட இருக்கிற பசங்களை பார்த்தாதான் பயமா இருக்குது. பசங்க பாத்துக்கோ, மோசமான பயலுங்க பாத்துக்க. ஒரு கோடியில 8 கோடி பேர்ல 100 பேர் சைக்கோ இருக்கிறான். சார் பப்ளிக்ல வந்து போறாரு சார், இப்படி கேரஸா ஓலா விட்டுருக்கீங்க, ஒரு சங்கிலி போட்டு கட்டி வைங்க. விஜய் வந்த பிறகுதானே தருதலை கூட்டம், எவ்வளோ பெரிய தருதலை கூட்டம் தமிழ்நாட்டுல, தருதலை கூட்டம், தற்கூரி கூட்டம், எவ்வளவு பெரிய தற்கூரி கூட்டம். அசால்ட்டா தற்கூரி ஆக்கிருக்க. என்னடா சொன்ன? அவனே ஏமாத்திட்டு கஷ்டப்படுறேன். இல்ல, எனக்கு இன்னும் புரியல, வர்றவன் எல்லாம் தற்கூரியா இருக்கான், நீ தற்கூரி ஆக்குறியா? உனக்கு ரோல் மாடலுங்கிறான். நம்மளை சுத்தி இருக்கிறவங்களை வச்சு, அதாவது இத்தனை வருஷமா வெயிட் பண்ணி இப்போ எலெக்ஷனுக்கு 30 நாளைக்கு முன்னாடி கரெக்டா அந்த டைம் பார்த்து ஒரு அவதூறு பரப்ப வேண்டியதா? நான் விஜயனா, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட், நீ அரசியல் ஆதாயத்துக்காக கட்டின பொண்டாட்டியே கேவலப்படுத்திட்டு இருக்க, இதுல வேற நீ பெண்கள் பாதுகாப்பை பத்தி பேசுற. உனக்கு அவளும் அவ கொடுத்த நாயும் தான் முக்கியம். சின்ன இதுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சரி, உங்க விஜயை தவிர்த்து அந்த கட்சியில உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 4 பேர் பேரை சொல்லுங்களேன். விஜய தவிர்த்தா நயன்தாரா, அனுஷ்கா, தமன்னா. சார் வடகரி இந்த கட்சியே ஒரு மாதிரி ஜமாச்சாரமான கட்சி தான். இவனுங்க எல்லாம் கட்சியில இருக்கானுங்களா இல்ல காஜில இருக்காங்களா? ஏன்னா இது எங்க ஏரியா. இந்த மாதிரி வேட்பாளர்கள் தான் நமக்கு வேணும். மானம் கெட்ட போல. இந்த மாதிரி நாங்க அப்படிதான் பண்ணுவோம், ஏன்னா இது எங்க ஏரியா. நீ ஓவர டென்ஷனான மூஞ்சல சேர்ந்து அழகாயிடுவல, அப்புறம் பஞ்சாயத்து பண்ண வந்த இடத்துல மாமனுக்கு மூடு மரமா இல்லையா? பயமா அது கடிச்சிடாத. ரவுடிலாம் யார் தெரியுமா? ஜோசப் விஜய், எங்க தலைவர். அவ்வளவுதான். அடச்சி பரதேசி, அன்னைக்கு உதைக்கும் போது ஒண்ணுக்கு இருந்தா பயதானடா நீ. ஜாகிரதை, நீ என்ன அசால்ட்டா டீசெண்டா இருக்க, முடியலாம இருக்க, சொட்டையா இருக்கிற,
ஏதோ பேச நினைச்சிடாத. ஏதாவது ஒண்ணுன்னா உள்ள புந்து அடிப்போம்ல. சொன்னாம்பா. இங்க இருக்கவங்க எல்லாருக்கும் சொல்றேன், பொதுமக்களுக்கும் சொல்றேன், நாங்க எங்களை மாதிரி நல்லவங்களை நீ பார்க்கவே முடியாது. குறக்கட்டிய பார்த்தாலே மூட அவுட் ஆகுதுடா போடா. ஆனா அயோக்கியனுக்கு பயங்கர அயோக்கியன் நான். நாங்கெல்லாம் ராவான ரவுடி. நீ ஒரு விஷயம் பண்ணா நான் 2 விஷயம் பண்ணுவேன், பாத்துக்கோங்க. ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. ருக்கோ ஜரா சபர் கரோ. ரோலிங் அப்போ இந்த மாதிரி நாங்க அப்படிதான் பண்ணுவோம், ஏன்னா இது எங்க ஏரியா. டேய் சூடா ஒரு கிளாஸ் வெந்நீர் குடுறா. என்ன வெயில் நேரத்துல வெந்நீர் கேக்குறீங்க? வெறி ஏத்தத்தா நான் இருக்கடா செல்லம் விடுறேன் மாவனம். டேய் ஏய் டேய் ஏய் டேய், நீ என்னமோ அசால்ட்டா டீசெண்டா இருக்கேன், முடியலாம இருக்கேன், சொட்டையா இருக்கிறேன், ஏதோ பேச நினைச்சிடாத. ஆங்கில பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா டெரரா. தாவேக்கா தலைவர் விஜய் வந்து தாவேக்கா ஜெயிச்சா நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு வாக்குறுதியில அள்ளி கொடுத்துருக்காரு. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா குடும்ப தலைவர் 2000 ரூபாய் கொடுப்பேன், அப்புறம் 6 சிலிண்டர் இலவசமா கொடுப்பேன், 208 மின்சார இலவசமா கொடுப்பேன் அப்படின்னு நிறைய சொல்லியிருக்காரு. இது எல்லாத்தையும் பண்ணி முடிக்கிறதுக்கு எவ்வளவு தெரியுமா செலவாகும்? 12 லட்சம் கோடி. ஆனா தமிழ்நாட்டோட மொத்த பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா? 4.39 லட்சம் கோடி. 4.39 லட்சம் கோடி பட்ஜெட்டை வச்சுக்கிட்டு 12 லட்சம் கோடி ரூபாய்க்கு வாக்குறுதி அள்ளி தெளிச்சிருக்காரு விஜய். இதெல்லாம் எதை காட்டுதுன்னா அவரோட இம்மெச்சூரிட்டியை காட்டுது. எது பண்ண முடியும் பண்ண முடியாது அப்படின்றதையே அனலைஸ் பண்ணாம இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததை சொல்லி மக்களை ஏமாத்திடலாம் அப்படின்னு நினைக்கிற அவருடைய கேவலமான மைண்ட் செட் தெரியுது. அதுல எப்படி பண்ண முடியும்? இதை நான் சொல்லல, இது வந்து பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க, இது சாத்தியமே இல்லை அப்படின்னு. பஸ்ஸுக்கு டிக்கெட் 5 ரூபா, பூ 50 ரூபா. நீ எல்லாம் ஒரு மனுஷன். திடீர்னு பார்த்தா மலைப்பாம்பு மாதிரி வந்து திடீர்னு ஒரு விழுந்தார், அப்படியே நீந்திட்டு வந்தாரு பாருங்க. செங்கோட்டையன் அவர்களே, சிந்திக்க வேணும் என்று நாக்கு இருக்குது வாக்கு பேசுனே, அசிங்கமா போய் ரோட்ல நடக்க முடியாது. நானே எந்திரிச்சு சேனல் இருந்துட்டு ஏன்னா மலைப்பாம்பு எங்க வந்துருச்சாடு, எங்க அந்த ரிசார்ட்ல மலைப்பாம்பு இருக்கு மாதிரி கடலோரது எங்க வந்துருச்சாடு நினைச்சேன். நீங்க போட்ட ஆட்டமெல்லாம் எங்களுக்கு தெரியும். எப்பப்ப கேஸ் இருந்தது எல்லாம் நான் முதலமைச்சர் இருக்கும் போதே எடுத்து வச்சுட்டேன். காலை புடிச்சு கெஞ்சிட்டு இவள் யார் என்னை கொண்டு வருவதற்கு, இவள் யார் எனக்கு முதலமைச்சர் ஆக்குவதற்கு எனக்கு தகுதி இருக்கிறார், இப்படி எவனே சொல்லுவானா? இல்லைன்னா வீதியில போனா கையெடுத்து கும்பிடுறதுக்கு யோக்கியம் இருந்தாலுக்கு என்னுடைய அமைச்சரவையில் மட்டும் கெஞ்சி கண்ணீர் விட்டான் மனுஷன். இப்பெல்லாம் எதாவது பேசுறான், வாய் கொழுப்புல பேசிட்டு இருக்காங்க. நான் ஒரு பேமானிமா, நான் ஒரு புறம்போக்குமா, நான் ஒரு சோமாரி. கொடுத்தாங்க உங்களுக்கு காட்டு காட்டு காட்டுனா நம்புறேன். எத்தனை பேருக்கு எல்லாத்துக்கும் 500 ரூபாயா? 5 பேருக்கு சேர்த்து 500 ரூபாய் கொடுத்தாங்களா? யாரா தம்பி கொடுத்தது? யாரு கொடுத்தாங்க? விஜய் கொடுத்தாரா? ஓட்டுல 10 ரூபாய் தராங்களா? 500 ரூபாய் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க நீங்க? கத்துணுமா? உங்களுக்கு மட்டும் தான் கொடுத்தாங்க, பணம் கொடுத்தா எல்லாத்துக்குமே கொடுத்து எல்லாத்தையும் கத்த சொல்லி இருக்கிறாங்க. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். நாளும் பொய் சொல்லி உங்களை நான் ஏமாத்த மாட்டேன். புலம்பாம வரீங்களா? முதல்ல பூத்துல போய் நின்னு அந்த விசில் சின்னத்துக்கு நேரா இருக்கிற அந்த பட்டனை ஒரு அழுத்துங்க. டேய் எங்கடா போற? நம்ம தளபதிக்கு ஓட்டு போட. உனக்கு ஓட்டு ஐடியா இல்ல, நீ எங்க போயினுக்குற? அரியவர்களே, உங்களுக்கு தக்க பதிலடி மக்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொன்னுசாமி மாதிரி இருந்தவங்க உங்களுடைய நோக்கத்தை புரிய ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் ரெடி, சேஃப்டிக்கு ஒரு லோக்கல் கையும் கூட்டு வந்திருக்கிறேன், வா கிளம்பலாம். டேய் இவன மாதிரி பைத்தியக்காரனுக்குலாம் எவன்டா பெயிண்டிங் கான்ட்ராக்ட் கொடுத்தது? ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.